கிருபாவின் அடாவடி. இந்து அப்பா கிட்டேருந்து வீட்டை பறிச்ச கிருபாகரன் அந்த வீட்டை பாரா மாற்றிடுறாரு. இதை பார்த்து கொதிச்சு போன பாலு மனசு உடஞ்சி போய் இந்துக்கு ஃபோன் பண்ணி கிருபா மாப்பிள்ளை வீட்டை பாரா மாற்றிட்டாருமான்னு சொல்லி அழுறாரு. உடனே இந்து வர்றாங்க. கிருபாவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. கிருபா சொல்கிறாரு, வாயை முடிட்டு நீயும் உங்கள் அப்பா அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டையும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுடா அப்படின்னு திவாகரன்ட்ட சொல்கிறாரு. திவாகரன் பாலுவை சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு பாலு. அவங்க ஏரியா மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ஆட்டோவில் ஏற்றி இந்துவையும் அவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே போனால் டாக்டர் சொல்கிறாரு, அவருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, உடனடியாக சர்ஜரி பண்ணணும், 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு. இந்துவும் தீபாவும் அவ்வளோ காசு இல்லையேன்னு தவிக்கிறாங்க. ஜெயந்திக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கர்ணா பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா, ஆனால் நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டா, நீ போய் சொல்லு அப்படிங்கிறாரு. பாண்டி இந்துக்கிட்ட போய், சிஸ்டர் பைக் ரேஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் நல்லா பைக் ஓட்டுவீங்க தானே, அதில் ஜெயிச்சா 2 லட்சமா, நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இந்து சரின்னு சொல்கிறாங்க. கர்ணாவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.